ஒருவன் அடிமை என்பதை அவனுக்கு நீ உணர்த்து. திஸ் இஸ் வாட் யுவர் நேச்சர், திஸ் இஸ் வாட் யுவர் பிளேஸ். அந்த உணர்வை பெறாத வரைக்கும் தான் அவன் அடிமை. அந்த உணர்வை பெற்ற பிறகு அவனுக்கான விடுதலையை நீ தேடிக்கொள்ள அவசியம் இல்லை, அவன் தேடிக்கொள்வான். இதுதான் இயேசு செஞ்சது. அந்த அம்மாவுடைய நிலையை உணர்த்துவதற்காக வேண்டுமென்றே அமைதி காக்கிறார். அந்த அம்மாவை துரத்தி விட வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றது போல, காணாமல் போன இது போன்ற ஆடுகளுக்காகத்தான் நான் வந்தேன் என்கிற உண்மையை புலப்படுத்துகிறார். அந்த அம்மா துணிஞ்சு வந்து கேட்கும்போது, ஏமா ஊர் இப்படி நினைக்குதாம்மா, உலகம் இப்படி நம்புதாம்மா, எப்படிம்மா அப்பத்தை எடுத்து பிள்ளைங்களுக்கு அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மாவுடைய உணர்வை தூண்டுகிறார். அப்படின்னா நாங்கள் நாயா? அந்த உணர்வின் உச்சம்தான் அந்த அம்மாவுடைய